ஒரு கம்பெனியில் அஜித் விஜய்னு 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே ஒரே போஸ்டிங்கில் தான் இருக்காங்க. 2 பேருக்குமே மாதம் 1,00,000 சம்பளம். ஆனால் விஜய் அவர் மாதம் 1000 ரூபா கூட சேவ் பண்ண முடியாத அளவுக்கு இஎம்ஐ லோன் கட்டிய அவர் லைஃப் போகுது. ஆனால் அஜித் மாதம் 10,000 சேவ் பண்ணுறாரு. வீக்கெண்டானா அவர் ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு வெக்கேஷன் அவுட்டிங்லாம் போய் அவர் லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. இது எப்படி? 2 பேருமே ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. 2 பேருக்குமே ஒரே சம்பளம் தான். ஆனால் எப்படி ஒருத்தர் மட்டும் கடைக்காரனாக இருக்காரு, இன்னொருத்தர் கடன் இல்லாமல் வாழ்கிறாரு? இதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள். நம்ம நினைக்கிறோம் ஹை இன்கம் நம்மளை ரிச்சாக ஆக்கும்னு. கண்டிப்பாக கிடையாது. கரெக்டான ஃபினான்ஷியல் நாலேஜ் தான் நம்மளை ரிச் ஆக்கும். இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் பற்றி பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி மிடில் கிளாஸோட லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 1 ரூபா பணம் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாயாவது கடனாக இருக்கும். 10 ரூபா பணம் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயாவது கடனாக இருக்கும். 100 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 1000 ரூபாயாவது கடனாக இருக்கும். 1000 ரூபா பணம் சம்பாதிச்சா உங்களுக்கு 10,000 ரூபாயாவது கடனாக இருக்கும். 10,000 பணம் சம்பாதிச்சா உங்களுக்கு 1,00,000 கடனாக இருக்கும். 1,00,000 நீங்கள் சம்பாதிச்சாலுமே உங்களுக்கு அட்லீஸ்ட் 10,00,000 கடனாக இருக்கும். இதுதான் உண்மை. இது புரிஞ்சால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நிறைய இஎம்ஐயை ஒரே டயத்தில் எடுக்கிறது. இப்போ நீங்கள் மாதம் 1,00,000 சம்பாதிக்கிறீங்க. நம்மக்கிட்ட தான் காசு நிறைய இருக்குன்னு ஃபோனு, காரு, பைக்கு எல்லாத்தையுமே அந்த 1,00,000 இன்கம்மை நம்பி தான் இஎம்ஐயில் எடுப்பீங்க. ஆனால் இந்த இன்கம் இல்லைன்னா என் ஃபேமிலி சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு இருக்கிற உங்கள் ஜாப் இன்கமில் எந்த ஒரு இஎம்ஐயும் லோனும் எடுக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு இஎம்ஐயில் பொருள் வாங்கணும்னா ஒரே ஒரு இஎம்ஐ மட்டும் உங்கள் ஜாப் இன்கம் மூலமாக போடுங்க. அதுவும் நீங்கள் வேலை பார்க்க லேப்டாப் தேவை, வேலைக்கு போயிட்டு வர பைக்கு தேவைன்னா மட்டும் இது மாதிரி உங்கள் வேலைக்கு தேவைப்படுற ப்ராடக்டை மட்டும் வாங்க மட்டும் உங்கள் ஜாப் இன்கம் மூலமாக இஎம்ஐயில் வாங்குங்க. இதை விட்டுட்டு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது மாதிரி உங்கள் வேலைக்கு தேவையில்லாத ப்ராடக்டை உங்கள் ஜாப் இன்கம் மூலமாக இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக சர்வைவல் மோடில் தான் இருப்பீங்களே தவிர க்ரோத் மோடில் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த ஜாப் பிடிக்கலன்னா கூட உங்களால் குவிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பணத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க, பணம் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் ஃபினான்ஷியல் ட்ராப். நெக்ஸ்ட்டு, பெனிஃபிட் ஆஃப் டபுள் இன்கம். இப்போ நம்ம எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம்? நம்ம ஃபேமிலிக்கு தேவைப்படுற சாப்பாடு, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, கார் வாங்க, பைக் வாங்க, வீடு வாங்க தான். இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரே ஒரு வருமானத்தை நம்பி தான் இருக்கோம். அது 15,000 இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் சரி. இப்போ சடனாக உங்களுக்கு வேலை போகுது, இல்லைனா எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது, இல்லைனா எதுவும் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த 1 மாதத்தை நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் வச்சு ஓட்டிடலாம். ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் ஒர்க்குக்கு போகலைன்னா அப்படியே உங்கள் லைஃப் தலைகீழாக போயிடும். உங்களால் இஎம்ஐ லோன் எல்லாம் கட்ட முடியாது. மேற்கொண்டு உங்களுக்கு பணம் எதுவும் தேவைப்பட்டதுன்னா கடன் தான் வாங்குவீங்க. அதே நீங்கள் 1,00,000 சம்பாதிச்சாலும் சரி, சைடில் 30,000 வரக்கூடிய ஒரு இன்கம் சோர்ஸ் வச்சுருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கடன்லேருந்து தப்பிக்கலாம். ராபர்ட் கியோசாகி ஒரு ஃபேமிலி 8 இன்கம் சோர்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம 8 தேவையில்லை, 2-3 இன்கம் சோர்ஸ் வச்சுருந்தாலே போதும், நம்ம கடன்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒரே ஒரு இன்கம் இருந்தால் உங்களை வாழ வைக்கும், அதே மல்டிபிள் இன்கம் இருந்தால் உங்களை வளர வைக்கும். அதனால் ஒரு இன்கம் போதுன்னு நினைக்காம இன்னொரு இன்கம்மை எப்படி உருவாக்குறதுன்னு யோசிங்க.